நேயர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸில் தான் இருக்கோம். என்னடா ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸில் இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேஷனோட நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலான டே. என்ன டே அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸில் அப்படின்னு சொன்னால, ஆமாங்க, என்ன அந்த ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7th ஆனிவர்சரி. இந்த ஆம்பூர் மக்கள் கொடுத்த சப்போர்ட்ல 7வது வருஷம் நம்ம அடி எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆம்பூர்னாவே எல்லாருடைய ஸ்பெஷல் பிரியாணி ஞாபகம் வரும். ஆனால் ஆம்பூர்னாவே நம்ம ஜோஸ் அலுகாஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஹைவேல போறவங்க எல்லாருமே நம்ம ஜோஸ் அலுகாஸ்ல வந்து டச் பண்ணாம யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் சொல்லலாம். ஆம்பூர் மக்கள் ஆதரவு கொடுத்த இந்த 7வது வருஷம் வந்து அடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆம்பூர் மக்கள் எல்லாருக்கும் ஜோஸ் அலுகாஸ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த 7th ஆனிவர்சரி தான் செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போறோம். அந்த 7th ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ்ல இங்க நிறைய சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. யாருன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகலாம். ஸ்பெஷலா வந்து ஆக்டர்ஸும் வராங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓப்பனிங்க்கு நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ்ல வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்போம். அதுல வந்து டாக்டர் கார்த்திராஜன் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்மளுடைய ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் பத்தி சில விஷயங்கள் கேட்க போறோம். ஏன்னா டாக்டரா இருந்து நிறைய சஜஷன்ஸ் அவர்கிட்ட இருந்து கேட்க போறோம். நிறைய பேரை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. டாக்டர்ல என்ன ஸ்பெஷாலிஸ்டி அப்படின்றத கேட்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? ஓகே சார், டாக்டர் என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்கீங்க அப்படிங்களா? ஓகே சார், ஓகே சூப்பர் சார். நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. ஓகே சார், சூப்பர். இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா சார் உங்களுக்கு? இன்னைக்கு வந்து 6ஆம் ஆண்டு நிறைவு. ஆமா, 7th ஓப்பனிங் ஆனிவர்சரி. ஓகேங்க சார், ஓகே ஓகே சூப்பர் சார். சார் நீங்க ஆம்பூர் தானே சார் நீங்க? ஓகே, இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்த ஆம்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார். நம்ம ஜோஸ் அலுகாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. எல்லா விலையுமே இங்க தரமா இருக்குது, சீப்பா இருக்கு. அதனால ஜனங்க வர்றாங்க இங்க. சீட்டு வர நடத்துறாங்க. ஓகே, மந்த்லி ஸ்கீம்ஸ். ஓகே சார், இன்னொரு விஷயம் சார். இப்போ நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க டாக்டர் வைஸா இருக்கிறதுனால நீங்க இப்ப கோல்டு விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கனால உங்களுடைய கருத்து என்ன? கோல்டு விலை ஏறினது வந்து உங்களுக்கு கடைக்காரங்க அதனால அஃபெக்ட் இல்லை. ஒன்லி ஃபார் த கஸ்டமர்ஸ். ஓகே, விலை கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, உங்களோட எதிர்பார்ப்புக்கு அது இதோட ஸ்டாப் பண்ணிருக்கணும், இன்னும் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட அவங்களோட ஸ்பீச்சை கேட்டிருக்கோம். அடுத்தது நம்மளுடைய ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸோடைய சீஃப் கெஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திரு ஏசி வில்வநாதன் அவர்களே தான் வந்து நம்ம வெல்கம் பண்ண போறோம். வெல்கம் சார். வணக்கம் சார். நீங்க சொல்லுங்க, நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பாக ஒரு துவக்க விழாவை கண்டுள்ளது. இது 7வது ஆண்டு துவக்க விழாவாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நமது ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸில் தரமான நகைகள், எல்லாவற்றிலும் விட இங்கு தரமான நகைகள் விநியோகிக்கப்படுகிறது. பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து ஒரு நம்பிக்கையுடன் இதை பெற்று செல்கின்றனர். அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் பொதுவாக நமது திருப்பத்தூரிலும் இருக்கிறது, வெள்ளூரிலும் இருக்கிறது. இருப்பினும் ஆம்பூரில் இங்கு பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதற்கு ஒரு காரணம் இந்த ஜோஸ் அலுகாஸில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் புன்முறுவலுடன் அவர்களை அழைத்து அவர்கள் தேவையானவற்றை கொடுத்து பொதுமக்கள் நம்பிக்கை பெறும் வகையில் இங்கே நல்ல விலையில் கொடுக்கப்படுகிறது. ஓகேங்க சார். சார், இப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் உங்க கேட்டியும். இப்போ நகை விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு, அதுக்கு ஈக்குவலா சில்வரும் ஏறிட்டே போயிருக்கு. இதோட உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா நம்ம ஆம்பூரோட எம்எல்ஏவா இருக்கீங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய குறைகள் நிறைகள் வாங்க இதெல்லாம் மனசுக்குள்ள சில லேடிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உங்க வீட்லயே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னங்க இப்படி நகை விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கேன், நம்ம எப்படி வாங்குறது? இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அவர் சொன்னாரு ஸ்டாண்டர்டா ஒரு அமௌண்ட் இருந்தா நல்லா இருக்கும். பட் உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க சார்? என்னுடைய கருத்தும் அதேதான்.
ஒரு ஏழை மக்களுக்கு இது மிகவும் இந்த விலையேற்றம் பாதிப்பு தான். இருப்பினும் இன்றைய நிலையில் பொதுமக்கள் இந்த விலையேற்றத்தை எல்லாம் கண்டுகொள்வதில்லை. தேவையானவற்றை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுமக்கள் இங்கு ஆர்வமாக குவிகின்றனர். இந்த விலையேற்றத்தின் காரணமாக ஏழை மக்களுக்கு தான் பாதிக்கப்படுகிறார்கள் தவிர நடுத்தர மக்களோ மற்றும் நல்ல வசதி உள்ளவர்கள் எல்லாம் அதை ஒரு பொருட்டாக கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் எல்லோருக்கும் இந்த ஏற்றம் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஏன்னா ஒன்றும் ஏறிட்டே போகும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் தீபாவளி எல்லாம் வந்துருச்சு, ஒன்னும் ஏறிட்டே போனா எல்லாரும் இப்போ நகை வாங்குறது நார்மல். ஆக்சுவலா மிடில் கிளாஸ்ன்னு சொல்றதோட இப்போ நம்மளே கூட எங்களையும் எடுத்துக்கினா கூட ஏதாவது மந்த்லி ஒரு சேவிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏறிட்டே போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. அதனால ஓகேங்க சார், உங்களுடைய கருத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்ல வந்து 7வது ஆண்டு துவக்க விழால வந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவங்க 2 பேர்கிட்டயும் அவங்களுடைய கருத்து கேட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏன்னா லேடிஸ் கிட்ட தான் நிறைய விஷயத்த நம்ம கேட்க முடியும். ஏன்னா குவாலிட்டி வைஸ்ல டிசைன்ஸ் வைஸ்ல எப்படி எல்லாம் இருக்குன்னு இப்போ நம்ம மேம் கிட்ட கேட்க போறோம். வாங்க, நம்ம லேடிஸ் கிட்ட கேட்கறதாங்க எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ்ல வந்து வணக்கம் மேம். மேம் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மாவதி. பத்மாவதி. ஓகே மேம், நீங்க ஆம்பூர் தானே மேம்? நீங்க ஓகே மேம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? பர்னிங் லைன்லயே தானா? பக்க வில்லேஜ் தான். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். நம்ம ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வேலூர் ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ்ல வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது 7ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இதான் ஃபர்ஸ்ட் முறை வந்திருக்கேன். நல்லா இருக்குதான்னு சொல்லிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பா நம்ம போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட தான் நான் ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. ஓகே ஓகே மேம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். நீங்க டிசைன்ஸ் உங்களுக்கு பர்டிகுலரா என்ன டிசைன் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா ஒருத்தருக்கு கம்பல் பிடிக்கும், வளையல் பிடிக்கும், மோதிரம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. ஓகே மேம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ. ஓகே, வந்து சீஃப் கெஸ்ட் எல்லார்கிட்டயும் நம்ம கேட்டுட்டோம். அடுத்து இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. சரி, ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க பிஸியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் சில விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். ஆர்வமா இருக்கீங்க, நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். வாங்க இப்ப நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்ல வந்து சூப்பரான ஆம்பூர்ல ஆஃபர் கொடுக்குறாங்க 7th anniversary செலிப்ரேஷன்ல. என்ன மாதிரி ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 75,000 75,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு கோல்ட் காயின் ஃப்ரீயா தராங்க. இப்ப விற்கிற நகை விலைக்கு உங்க தங்க நாணயம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா யாரெல்லாம் கொடுப்பாங்க? நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு டைமண்ட் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, டைமண்ட் வாங்குறீங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து 1/2 கிராம் காயினும் கோல்ட் காயினும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்ல. நம்ம ஜோஸ் ஆலுகாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ்ல பிளாட்டினம்க்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்கவுண்ட்னா 15%, 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கும் என்ன ஆஃபர் கொடுக்கலையா அப்படின்னா, ஏன்னா வெள்ளி விற்கிற வேலையும் வெள்ளியும் ஏறிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா, வெள்ளிவுக்கும் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா 0% சேதாரம் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆஃபருமே அக்டோபர் 4ல இருந்து 10th வரைக்கும் இருக்கு. இந்த 7th anniversary-னால இந்த செலிப்ரேஷன் சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கண்டிப்பா வாங்க. ஏராளமான கலெக்ஷன், சூப்பரான ஆஃபர். கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட்க்கு பிளாட்டினம்க்கும் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆஃபரும் அக்டோபர் 4ல இருந்து அக்டோபர் 10th வரைக்குமே. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸ் 7th year anniversary-ல வந்து ஆம்பூர் எம்எல்ஏ திரு ஏசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் நம்மளுடைய டாக்டர் சார் குத்துவிளக்கு ஏத்துறாங்க. இந்த 7th year anniversary வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ். இப்ப இருக்கிற நெகவலையில வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ்ல. அடுத்ததான் மேம் ஏத்துறாங்க. அப்புறம் நம்மளுடைய ஆக்டர்ஸ் அனிதா சம்பத் அவங்க குத்துவிளக்கு ஏற்றி இந்த 7th year ஓப்பனிங்கை வந்து ரொம்ப கிராண்ட்ஃபுல்லா வந்து செலிப்ரேஷன்ஸ் பண்றாங்க. நம்ம ஆம்பூர் ஜோஸ் ஆலுகாஸ்ல வந்து 7th year anniversary செலிப்ரேஷன்ஸ் வந்து கேக் கட்டிங் கட் பண்ணி ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷனா நம்ம இப்போ ஓபன் பண்ண போறோம். இப்போ நம்ம கேக் கட் பண்ண போறாங்க. மேம் ப்ளீஸ்.
இந்தாங்க மேம், இந்தாங்க. ஓகே, எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஹாப்பி ஆனிவர்சரி ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததா வந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து தனித்தனியா நம்ம வந்து இன்ட்ரோ எடுக்க போறோம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மேம். தேங்க்யூ. நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ்ல வந்து எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா அப்படின்றது நீங்க கேட்கறது எனக்கு தெரியுதுங்க. அதுவும் இருக்கு நம்ம ஜோஸ் அலுகாஸ்ல அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பழைய தங்க நகையை நல்ல விலைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல விட பெஸ்டான பிரைஸ்ல எடுத்துட்டு உங்களுடைய பழைய தங்கையை புது தங்க நகையா மாத்திக்கலாம். நம்ம ஜோஸ் அலுகாஸ்ல இருக்கு. 7th anniversary செலிப்ரேஷன் செம்ம மெகா ஆஃபரோட போயிட்டு இருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கிளம்பி நம்ம ஜோஸ் அலுகாஸ்ல வந்துருங்க. ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் மறந்துடாதீங்க. 7th year செலிப்ரேஷன்ஸ் பிரமாண்டமா போயிட்டு இருக்கு. மேம் வணக்கம் மேம். வணக்கம். நான் உங்களெல்லாம் நாங்க செய்தியில தான் பார்த்திருப்போம், நியூஸ்ல பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ்ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எது? என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து ஆம்பூர். அதுதான் கேள்வி. ஆமா, அது உங்களோட நேட்டிவ் பிளேஸ் ஆயிடுச்சு இப்ப. ஆமா, ஹஸ்பண்ட்னால இப்ப நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. சோ அடிக்கடி இந்த பக்கம் ஏலகிரியோ எந்த பக்கம் போனாலும் ஆம்பூர் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். அவரு பிரியாணிக்காகவும் எப்பயுமே ஆம்பூர்ல ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து கிளம்புறதா. ஓகே, ஆம்பூர் இப்ப வந்து ஜோஸ் அலுகாஸ்க்கு வந்திருக்கிறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஓகே, உங்களுடைய ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ் ஆம்பூர்னால நம்ம ஆம்பூர்னாவே பிரியாணி தான் ஞாபகம் வரும். ஆனா இப்ப ஜோஸ் அலுகாஸ் ஞாபகம் வந்திருக்கு. ஓகே, 7th year anniversary வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இன்வைட் பண்ணி நீங்க வந்து குத்து விளக்கு ஏத்தி கேக் கட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம், நீங்க உங்களை இன்வைட் பண்ணோனே உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நம்ம ஆம்பூர்ல வந்து நம்ம ஹஸ்பண்டோட ஊருக்கு போறோமே, நம்மள ஒரு சீஃப் கெஸ்டா இன்வைட் ஆமா, ஜோஸ் அலுகாஸ்னோனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபர்ஸ்ட். பட் சென்னையில எங்கேயோ அப்படின்னு நினைச்சேன். திடீர்னு ஆம்பூர்னு சொன்னோடனே ஐயோ நம்ம ஆளோட ஊருக்கே போயிட்டு நம்ம பார்க்க போறோமா, அதுவும் நம்ம ஊர்லயும் நம்ம இங்கதான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்க பாக்குறோம். ஜோஸ் அலுகாஸ் அங்க வாங்குறோம். அதுவும் இங்க வந்து நமக்கு தெரிஞ்ச ஊர்லயே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இங்க இருக்க மக்கள் எல்லாம் எப்படி வாங்குறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப அப்படியே எக்ஸைட்டிங்கா இருந்தது. அப்போ சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க. நம்ம ஆள் ஊருக்கே போய் நம்ம கெத்த காட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, நம்ம ஜோஸ் அலுகாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஜோஸ் அலுகாஸ் வந்து ரொம்ப தரமான ஒரு பிராண்ட். நம்பி வாங்கலாம். அதுல இருக்க ஷைன் எல்லாம் இருக்கு இல்லையா, எத்தனை வருஷம் ஆனாலும் அது போகவே போகாது. அந்த ஷைன் அப்படியே இருக்கும். இந்த ஜொலி ஜொலிப்பெல்லாம் அப்படியே இருக்கும். சோ அது வந்து ஜோஸ் அலுகாஸ்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? ஆமா, ஜோஸ் அலுகாஸ் தான் நான் ரெகுலரா நிறைய வாங்குவீங்க. சென்னையில ரெகுலரா வாங்கிருப்பீங்க. ஓகே மேம், இப்போ கோல்டு விலை எல்லார்கிட்டயும், எல்லா சீஃப் கெஸ்ட் கிட்டயும் நான் கேட்கிற கேள்வி இதுதான். உங்ககிட்டயும் இது ஒரு கேள்வி. இப்போ கோல்டு விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா சில்வரும் போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம ரெண்டுல எது நடந்தாலும் தங்க கடைக்கு ஓடி போவோம். விலை குறைஞ்சாலும் விலை குறைஞ்சிருச்சேன்னு ஓடுவோம். அதிகமான இன்னும் அதிகமாயிட போதோன்னு ஓடுவோம். சோ எப்பயுமே தங்கத்துக்கு வந்து அந்த டிமாண்ட் இருந்துட்டே தான். ஏன்னா என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யாரு கையும் ஏந்தாம 100% என்னோட கையில என்ன இருக்கோ அதை வச்சு நான் சமாளிச்சுப்பேன். கோல்டு மட்டும்தான், அது மட்டும் தான் இமீடியட்டா லிக்விட் கேஷா மாத்த முடியும். என்னதான் நிலம் போலாம் எல்லாம் இருந்தாலும் உடனே இன்னைக்கு ஈவினிங்கே காசு வேணும்னா யார்கிட்ட போய் கேக்குறது? ஆமா, யார்கிட்டயும் நம்ம போய் கையேந்த வேணாம். ஸ்மார்ட்ல வேணுமா, எனக்கு 1 லட்சம் வேணுமா, எவ்வளவு வேணா வச்சுக்கோ, என்கிட்ட இருக்கு, நீ யாரையும் பக்கத்துல வரணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் குடுக்கறது வந்து இந்த கோல்டு தான். அது எப்பயுமே நம்ம கையில இருக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். இன்னொன்னு அதோட செல்ஃப் கான்பிடென்ட். அந்த நீயா நானால ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன் நான் உங்களை. யாருக்காகவும் இல்ல, நான் இப்படிதான் ஒரு ஸ்லிப்பர் பத்தி ஒரு டாக் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்குன்னு தெரியல. பட் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எனக்கு சீஃப் கெஸ்ட் நீங்க என்னோடனே இப்போ மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இதெல்லாம் கேட்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னீங்க, நான் நேச்சுரலா இருப்பேன், அசிங்கம் எல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு காலுக்கு கம்ஃபர்டபுளா இந்த ஸ்லிப்பர் இருக்குன்னா அதை போட்டு போவேன். பிராக்டிக்கலா இருக்கீங்க. அது உங்களுக்கு பர்ன் அண்ட் பர்த்ல இருந்தே அந்த மாதிரி தானே? ஆமா, அப்படிதானே நம்ம வளர்ந்தோம். அதனால அதுலயே அப்படியே இல்ல, அந்த சீரியல்குள்ள போயிட்டோன்னா அந்த சீன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஸ்டில் நோ நீங்க அப்படிதான் இருக்கீங்க. நான் இப்போ நேரா லைவா பார்க்கும்போது சில விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். தெரியல, அது அப்படியே கவனிக்கிற மாதிரி கூட அது இல்ல. இப்படி வளர்ந்தனால அது அப்படியே போயிட்டு இருக்கு. நேச்சுரல் அப்படி இருந்தாதான் நம்ம ஸ்டாண்டர்டா இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சில்வர் விலை, இப்போ நீங்க மாசம் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் கோல்ட் சேவிங்ஸ் தான். நிறைய விதமான சேவிங்ஸ் பண்ணுவேன். எனக்கு சேவ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி பொறுப்பான பொண்ணுன்னு சொல்லுங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு
நம்ம அதுல அப்படிதான் இருந்து வளர்ந்தனால எது நம்ம ரொம்ப ஏங்கணுமோ அதை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்து. ஆமா, சோ நம்ம வந்து நம்ம பினான்சியலா நிறைய விஷயம் கிடைக்கலன்னு ஏங்குறனால இப்ப பினான்ஸ் கிடைக்கும் போது அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற தாட் எப்பவுமே இருக்கும். சோ எப்பவுமே மாசத்தோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சேமிப்பு தங்கம் தான். அதுக்கப்புறம் தான் சிட் போடுறது, எஸ்ஐபி போடுறதுலாம் அதுக்கு அடுத்ததுதான். எந்த சம்பளத்துல நான் இருக்கும் போதும் என்னோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான காசு நான் போட்டுருவேன். ரொம்ப கம்மி சேலரியில இருக்கும் போது 500 rupees போட்டுட்டு இருந்தேன். இப்ப சேலரி ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஹைக்கா ஏறும் போதும், நம்மளோட பொசிஷன் ஏறும் போதும் அதுக்கேத்த ப்ரொபோர்ஷன்ல எப்பவுமே நான் போட்டுருவேன். ஓகே, சூப்பர் மேம். ஓகே, பாருங்க, ஒரு காம்பேரா இருந்து ஒரு மீடியால இருந்து இன்னைக்கு ஒரு டாப் லெவல்ல இருக்கவங்களும் சேவிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்களும் நம்மளும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்களோட ஸ்பீச் கொடுத்ததுக்கு. அடுத்ததான் உங்களை ஹானர் பண்றதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் காத்திருக்கேன். வாங்க நம்ம போலாம். ஓகே, தேங்க்யூ. வந்து ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ்ல வந்து 7th year anniversary-ல வந்து சூப்பரா வந்து கேக் கட்டிங், லைட்டிங், வந்து சீஃப் கெஸ்ட் வந்தவங்க எல்லாமே ரொம்ப அழகான ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்கள நம்மள கண்டிப்பா ஹானர் பண்ணணும் இல்லையா? அந்த ஹானர் பண்றதுக்காக தான் நம்மளுடைய ஆம்பூர் எம்எல்ஏ திரு ஏசி வில்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம். அவங்களுக்கு வந்து நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸின் சார்பாக நம்ம மேனேஜர் வந்து ஒரு பொன்னாடை பொறுத்துவாரு. கைத்தட்டலாமே, கைத்தட்டு. இப்படி வந்துரு. மேம்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பத்மாவதி மேம்க்கு இப்படி நிலை. கீதா நடராஜன் தைரோ பிளஸ் மேம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காங்க. ஓகே, அடுத்ததா வந்து அனிதா சம்பத் அவர்களுக்கு ஒரு அழகான பொன்னாடை கொடுத்துவாங்க ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸின் சார்பாக. மேம் கிட்ட வந்து கேட்க போறோம், நம்ம ஜோஸ் அலுகாஸ்ல என்ன ஸ்பெஷலா என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுக்காக கேட்க போறோம். மேம் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அஃப்கோர்ஸ் ஜோஸ் அலுகாஸ் வந்து ஒரு தரமான பிராண்ட். நீங்க சோ இதே மாதிரி கண்டிப்பா ஜோஸ் அலுகாஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பிராண்ட். சோ உங்களோட பிரான்ச்சஸ் இன்னும் பல மடங்கு நீங்க பெருக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சார்பா விஷஸ். அண்ட் ஆம்பூர்ல 6th year முடிச்சு 7th yearல வந்து நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் பல வருஷங்கள் மக்களுக்கு வந்து நீங்க உங்களோட சேவைகளை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விஷஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் உடைய நம்மளுடைய மேனேஜர் சார் கிட்ட நம்ம பேச போறோம். சார், நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஆம்பூர் மக்களுக்கு? ஆம்பூர் மக்களுக்கு அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி 6வது வருஷம் முடிஞ்சு 7வது வருஷத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அனைவருக்கும், ஆம்பூர் மக்களுக்கு அனைவருக்கும் ஜோஸ் அலுகாஸின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களோட எல்லாரும் அனைவரோடையும் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஆல். நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் வந்து 6வது வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எல்லாருமே ஆம்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் ஜோஸ் அலுகாஸின் சார்பாக எல்லா ஆம்பூர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்ன விவஸ் ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ்ல வந்து 7th year anniversary ரொம்ப சூப்பரா கிராண்ட் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. யார் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க. நம்மளுடைய சினி ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க, அனிதா சம்பத் வந்திருந்தாங்க, நம்ம எம்எல்ஏ சார் வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க, டாக்டர் சார் வந்திருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன், சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, சூப்பரான ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி ஆஃபர் அப்படின்றத உங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கும். 75,000க்கு பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து கோல்ட் காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் டைமண்ட்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லை 1/2 கிராம் கோல்ட் காயினும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிளாட்டினமுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வெள்ளிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேதாரமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஆஃபருமே அக்டோபர் 4th இருந்து 10th வரைக்கும் தான். உடனே நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். உடனே கிளம்பி நம்ம ஆம்பூர் ஜோஸ் அலுகாஸ் போங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். Until then, bye from Shweta.